யாருக்கு என்ன துரோகம் செய்தேன்? என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி அழிந்து விட்டது? காதலிக்கின்றேன் என்று உரைத்த ஒன்றினை வேண்டாம் என்று சொன்னேனே, அந்த பூங்குழலி கேட்கவில்லையே. வாழ்ந்தால் உன்னோடு, இல்லை என்றால் மண்ணோடு என்று என்னிடத்தில் உரைத்து விட்டு காதலிப்பது போல் நடித்து மனமேடை வர வைத்து என்னுடைய வாழ்க்கையை அழித்து விட்டாலே. அண்ணன் திருமணத்திற்கு சென்றிருக்கிறார், திருமணத்தை முடித்து வருவார். வருபவர்களுக்கு ஆரத்தி எடுக்க வேண்டும் என்று வழி மீது விழி வைத்தல்லவா என்னுடைய 2 தங்கைகளும் காத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கும்போது நான் எப்படி வீட்டுக்கு சென்று என் திருமணம் தடைப்பட்டு விட்டது என்று எப்படி நான் உரைப்பேன்? ஆமா, இனிமேல் நான் வீட்டுக்கு போவதாக இல்லை. என் மனம் போன போக்கிலே எங்கேயாயிலும் சென்று என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். இறைவா, பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தால் அழ வேண்டாம் மகனே என்று என்னை ஆசையோடு அள்ளி அணைத்து ஆறுதல் வார்த்தை 1000 உரைத்திருப்பாளே. அது மட்டுமா, என்னை பெற்றெடுத்த தந்தை இருந்தால் என்னை கலங்க வேண்டாம் மகனே என்று என்னை கட்டி அணைத்து தோளோடு தோள் கொடுத்து உதவி புரிந்திருப்பாரே. அப்பேற்பட்ட தந்தையும் என்னோடு இல்லையே. ஐயோ அப்பா, அப்பா அன்புக்கு ஈடாகுமா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். சொன்னதில்லை, வாடிமனோ நின்றதில்லை, எதையுமே தனக்கு இதுவரை சொன்னதில்லை.
இந்த இடைநல் வேளையிலே அட்டிபால் பச்சையம்மன் டிராவல்ஸ் நிதிஷ், பச்சையம்மன் டிராவல்ஸ் நிதிஷ் மற்றும் விஆர் சலூன் ஷாப் ரமேஷ் ஆக இருவருமாக சேர்ந்து எங்கள் ஆரோக்கியத்தை தான் நாடாமன்றத்தை பாராட்டி ரூபாய் 100 வழங்கியிருக்கின்றார். அவருக்கு மன்றத்தின் சார்பாக நன்றிகள் வணக்கம். அதோடு வீரமாகாளி அம்மன் கோவில் பூசாரி, மதிப்பிற்குரிய மாகாளி அம்மன் கோவில் பூசாரி தேவேந்திரன் அவர்கள் சற்று நேரத்திற்கும் அம்மா பாடலை பாடிய மாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்து அருமை தம்பி சக்திவேல் அவர்களை பாராட்டி தேவேந்திரன் அவர்கள், கோவில் பூசாரி தேவேந்திரன் அவர்கள் ரூபாய் 500 வழங்கியிருக்கின்றார். அன்னாருக்கும் மன்றத்தின் சார்பாக மிக நன்றிகள் வணக்கம். நன்றி நன்றி நன்றி. எனக்கும் பூங்குழிக்கும் திருமணம் நடந்து முடிந்துவிட்டது. ஊழக்காக பாஞ்சனையை காத்துக் கொண்டிருக்கின்றேன். பாலும் பழமும் எடுத்துக்கொண்டு முதலிற்கு வாடினேன். இன்னும் வரவே இல்லை. என்னதான் செய்யறான், என்னதான் பண்றேன்னு தெரியல. என்னதான் தெரியல. யாருக்கு முதலிரவு? உனக்கு எனக்கு தான் முதலிரவு. அந்த பையன் இருக்கட்டும். என்ன விட்டுட்டு எவ்வளவு நிலப்பொடுக்கு வந்துச்சு. ஏன் அப்படி பயப்படுற? எதுக்கு அப்படி பயப்படுறேன்ற? நான் நாக்கத்தான் சொன்னேன். ஓடுறேன் நாக்கத்தான் சொன்னேன். போயிடுவே ஆலியாமந்தா ஏலங்க. எப்பொழுது என்னை விட்டுட்டு வேறொரு பெண்ணு வந்து விட்டது. வேற எப்படி கொடுக்குற பாரு. இப்போ ஆமா பயிரசுமா இல்லையா? அப்படியா? இது என்ன விட தெரியுமா? என்ன இது? மாப்பழ வாழ்தலக்கூடிய முக்களிச்சாறு உங்களுக்காக என்னுடைய கையாலேயே என் கை பக்கத்தை பாரு. இப்ப பாக்குறவங்க கை பக்கத்து சாப்பிடலாம் போற ஒரு வாரம் இருக்கு. ஏங்க முதல்ல ஒரு பொருள் சாப்பிடும் போது வேணான்னு தான் தோணும். ஆனா மீண்டும் மீண்டும் சாப்பிட்டு இருந்தா அதை சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்கும். முதல்ல 45 ஆகும், அதுக்கப்புறம் கட்டிங் ஆகும், அதுக்கப்புறம் கோட்டர் ஆகும், அதுக்கு மேல கணக்கு வழக்கு இல்லாத போவோம். முதல்ல நீ சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் தூக்கத்திலையும் கை நக்குவோம். சூப்பரா தம்பியா அப்படியே அம்மாவோட கை பக்குவம் அப்பேற்பட்ட பக்குவம். ஆமா ஆமா அவ்வளவு மனமா இருக்கும். அத சொல்லுங்க வாத்தியார. இந்த சிறையில மாட்டினவங்க மீண்டும் வந்ததா சரித்திரமே கிடையாது. தப்பிக்க முடியாது. ஆமா இது வந்து இல்லடா நான் வேதாளம். என்னங்க நேரத்தில் உங்களை பார்க்க முடியாது. எப்படி மக்களது எப்படி
சீக்கிரம் கொண்டு வாங்க. பாலு பழம்பு கொண்டு போனோம். ஆனா யாரோ வருவது போல யாரு அம்மா உனக்கு இல்ல எங்க மேல எனக்கும் என் தாய் மாமாவுக்கு திருமணம் நடந்து என்றதுன்னு முதல் இரவடி. ஏடாது உனக்கு உன்னுடைய தாய் மாமாவுக்கு முதலிரவா? அடி போடி அறிவற்றவளே, உன்னுடைய தாய் மாமாவுக்கும் எனக்கும் தான் இன்று முதலிரவு. என் மாமாவுக்கு உனக்கு என்னடி உறவு முறை? நாங்க முன்பதாகவே காதலித்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பதாக காதலித்திருக்கலாம். இப்பொழுது எனக்கு தொட்டு தாலி கட்டிய கணவர் அவரை மறந்து விட்டு சென்றால் தான் உனக்கு நல்லது. எனக்கு ஏன் போன பூரி போன அப்படியாங்கண்ணா என்ன தாலி 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 பேர் வச்சு பேசி கிடக்கல. என் மாலை வெட்ட திட்டியா சக்காத்திய ஏய் வீட்டு சாப்பாடு அரிசி உணவோடு தயார் இருந்தா அந்த புண்ணியவன் ஏன் ஓட்ட தேடி வரான்? அது மட்டும் கிடையாது, ஆட்டோ எங்க போறான் ஏது போறான்னு கண்டிச்சு வைக்காம 4 தெருவு நண்டுலான்னு போய் வெட்டு இருக்கா. எங்க ஆண்டியா மானோம், எங்க ஆண்டி உடனே எங்க இருந்து வருவா? எம்முனக்குலாம் பாக்குறது நாட்டியமாடி தான் வயிற்று பிடிக்கக்கூடியவள். நான் யார் தெரியுமா? இந்நாட்டுக்கு இளவரசி, வருங்காலத்திற்கு மகாராணி. உன் நாட்டியத்தை என் தந்தை மெச்சி தங்கும் விடுதியை கொடுத்து, உண்ண உணவு கொடுத்து, உடுக்க ஆடை கொடுத்து, இருக்கை இருப்பிடத்தை கொடுத்து நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்திருக்கிறார். உண்டக விட்டக ரெண்டக செய்வது நியாயம் தானா இது? வேண்டாம் பிடிவாதம். நான் நினைத்தால் உன் தலைவிதியை மாற்றி விடுவேன். நீ நினைச்சாலும் என் தலையெழுதிய மாத்துவேன். அம்மா மாத்தித்தான் நினைக்கவே செய்வேன். நெட் இருக்கலாம், நெட்டில் நிலா காயிற உன் நெட்டு ஒற்றிடுவேன். சக்காலத்து பண்ண முடியாது. உன்னுடைய மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய உன்னுடைய வார்த்தைக்கெல்லாம் கிடையாது. இந்த ஆணுபாகம் கருவும் கூடவே பிறந்திருக்கும். ஏனென்றால் அரசாங்க குடும்பத்துல பிறந்து ஆடவர் வாழ்க்கை வாழ்ந்தவன் ஒரு நாட்டின் பேரிளவரசி. உயிர் மேல ஆசை இருந்தா ஓடிடு, இல்ல உரிச்சு உப்பு கண்ணு போட்டுருவேன். நீ காண்பது பகல் கனவு என்று தெரியவில்லை உனக்கு. பகல் கனவா நிலை கனவா நான் காட்டுறேன். உன்னுடைய தாய் அதோ தெரியவர் நிலவு என்று தாமது விட்டுருப்ப. ஆனா இந்த அம்மா நினைச்சுன்னு வச்சுக்க, அந்த நிலாவிலேயே போய் சாப்பிட்டு வருவேன். அப்பேற்பட்ட இடம் எனக்கு இருக்குது. மாத்த போக முடியாது.
இந்த காலத்திலே மொழி வச்சு நீ யார கேட்டுக்கிற சார் மன்னிக்கணும் சார். என்னாச்சு ஒரு பேச்சு மாதிரி வந்துச்சு சார். பரவாயில்ல விடுங்கண்ணே சார் என்ன மூச்சு வாங்க சார். மூச்சு வாங்க உட்காருங்க உம்மல மூச்சு நின்று பாரு வந்துட்டா. முதல்ல தம் கட்டு உம்மால உம்மா லோப்பல். ஓடியாடா ரம்யா கிட்ட ஓடியா நீட்டா ஓடியா ரம்யா தான் இலக்காரம் அங்கெல்லாம் போயா ஓடியா நீட்டா அவகிட்ட போ. என்ன ஏய் குளோஜர் மடிது உனக்கு ஏய் ஏய் ஏடி உம்மல என் கண்ணாடி கால போட்டு போறே. நேத்தன போதிஷா மத்த உன்னம் போடு. ஏய் அடி உம்ம லோப்பல். நான் போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ணு. மேடா நான் ஐயோ சரி போனா இன்னும் ஒரு ஹவர் வந்து போன் பண்ணா பிஸியா. ஹலோ ஹேய் மாமா எங்க இருக்கீங்க? 150 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வராதீங்க, 260 ரூபா கொடுத்து வாங்கினா சார். என்ன சார் சார் அது 260 1848 உம்மால 180 போயிட்டு உம்மால தின்றேங்க. ஏய் தேவடியா துட்டு குத்து வாங்கி குடுறீ. ஓசில எவனா வாங்கி கொடுத்தா குச்சி போடுறான். எங்க அண்ணன் கிட்ட சங்கராங்க சொல்லி வாங்கி கொடுப்பேன். அரிமான ஆளு சூப்பர் ஆளு. 5 விட்டா சால பண்ண மாட்டாங்க பாருங்க. ஆளு அவர் மூஞ்சி பார்த்தாங்க. ஏய் டே குஞ்சாலு ஐயோப்பா என்ன தூக்குடா. ஏய் குஞ்சாலா டே குஞ்சாலு ஓ என்ன தூக்குடா. இந்த அரசாங்கத்துல என் பேர் எவ்வளவு அழகுன்னு பேர் வச்சுக்கிறீங்க, என்ன போய் குஞ்சாலும் சொல்றியா? ஐயோ சார் 5 லட்ச ரூபாய் லாட்டி சீட் அடிச்சுக்குது உங்களுக்கு. உங்க மேல குழுக்கள் பம்பர் பரிசு விடலாமா அல்ல. ஐயோ நானும் இதனால தானே காத்திருந்தேன். ஐயோ ஆடி ஆப்பர் குத்துக்கிறோம். ஏதோ ஆடி ஆப்பர் வந்துப்பாங்க. இது கூட ஆடி ஆப்பர் வந்துச்சாங்க இலவசமா தூக்கத்துக்கு. ஐயோ ஏமா 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 அப்பி சுத்தியா ஏமா பையா துணி தோணாங்க குப்பு நாட்டு சார். நீ ஏன் அங்கெல்லாம் போவ? கரமா கொடல புடியும் ரப்ப ஆயிங்கோ. ஐயோ ஏமா ஏ ராஜாக்கே ஐயா சொல்லலாம் ஏன் போய் அம்மு குட்டி அம்மு குட்டி ஏமா யா சவரா ஏமா எதிரா அட மாத்தாடே டாபரே சரி டாபரே பொன்னாலங்க மாத்தாடே அவ துண்ணுபடி தோலம் பாட்டு எதிர்த்து போவா. நான் ஒத்த ஒல்லியங்கறாவ வச்சு மேரி எப்படியா இருக்கறா அவள அட்றானா மாத்தாடே ஜாடி போட்டு உள்ள மாடியே போவா ஒருங்கதாங்க கதாங்குது மூல்காங்க அவரு. மாடியே போவா அது யாரோ தோற நோ. ஏய் அம்மா போதுடா. பட்டிரா எத்தியோ அது உண்டலையா. ஏய் நீ லாப்ரி நீ டாப்ரு அட டாப்ரு வந்து
வச்சுன்னு பண்ணுறாங்க உன்னால அவன் எத்தனை தாண்டினோம் தக்காளி ஆகி போச்சு தக்காளி ஆகி போச்சு நரியா நீ ஏதாவது சொல்லடி லோப்ரி आज वाले भैया नी आज वाले भैया वो जाना पड़ा था नी बड़ी ऊंची ஐயோ ஐயோ நானே வஜ்ரா வஜ்ரான்னு சொன்னேன்னா சைலண்ட் ப்ளீஸ் சைலண்ட் நானும் வஜ்ரா வஜ்ரான்னு சொன்னேன்னா ஆ நீ வலிச்சியா ஆ நீ வலிச்சு ஒரு தாங்க முடியாம ஆ வேற தக்காளியா தக்காளி மேல வந்து அவன் தக்காளி அழுத்துற மாதிரி அவன் என்ன பண்ணா கை விட்டு பார்த்தா ஜாட் உள்ள இருந்ததல்ல உள்ள பிரசாந்த் தனியா நான் தான் எங்க என் மானம் போசின்றேன் மானம் இங்கதான் இருக்குமா மானம் ஏறி வந்தாட்டி வா ஞான் காட்டிக்க ஆகாது ஏய் ஏன்னா போலேதா சோகா ஏன்னா போலேதா சோகா ஏய் போலேதா சோகா ஏய் இன்னும் இந்த இடைநெல் வேளையிலே ஒசூரை சேர்ந்த முருகன் அவர்கள் ஒசூரை சேர்ந்த முருகன் அவர்கள் எங்கள் ஆராய்ச்சி தினம் நாடகமன்றத்தை பாராட்டி ரூபாய் 100 வழங்கியிருக்கின்றார். அதே போன்று இங்கே எங்கள் ஆராய்ச்சி மாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த அருமை தம்பி சக்திவேல் இதோ கதாநாயகன் நடிக்கும் அவருடைய அண்ணன் வினோத் அவர்கள் சக்திவேலுடைய அண்ணன் வினோத் அவர்கள் எங்கள் ஆர்னிச்சி தினம் நாடகமன்றத்தை பாராட்டி ரூபாய் 200 வழங்கியிருக்கின்றார். அண்ணன் மன்றத்தின் சார்பாக மிக மிக நன்றி வணக்கம். நன்றி நன்றி அட்லி பாய்ஸ் பாட்மார்பேட்டை சேர்ந்த ஹட்டி பாய்ஸ் நிதிஷ் ரமேஷ் மற்றும் தக்காளி நிதிஷ் ரமேஷ் தக்காளியாக மூவருமாக சேர்ந்து இங்கே எங்கள் ஆர்என்டி தரும் நாடகமன்ற அதிரடி காமெடியன் பணப்பாக்க ஓட்ட நெடுமலி கிராமத்தை சேர்ந்த எம் நாகராஜ் அவர்களை பாராட்டி ரூபாய் 50 வழங்கியிருக்கின்றார். அன்னாருக்கு மன்றத்தின் சார்பாக நன்றி வணக்கம். நன்றி என்ன வேலைக்கு வந்தீங்க நீங்க? வீடியோ எடுத்து காமித்துக்கா அவன் ஜாய் டோல் எடுத்தது நீங்க வீடியோ எடுத்துக்கிறீங்க. வீடியோ எடுத்துக்கிறீங்க.
எதுக்கு வந்தீங்க வீடியோ எடுக்குவா மூஞ்சி மேலே போடுவோம் தெரிஞ்சுக்கோ வீடியோ எடுக்க வந்தானா வீடியோ போன கடை மொத்தம் வச்சு தள்ளிவிடும் தெரிஞ்சுக்கோ வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க நம்ம கம்பெனி விளம்பரம் வீடியோ எடுக்கிறாரு என் ஜாக்கெட்ல கை விட்டுறது எடுக்க வந்துட்டியா அதுக்கா வந்த கை தானே மொத்த போனுங்கெல்லாம் நுறுக்கிட்டு வந்து வச்சுக்குமா மொத்தா வீடியோ எடுக்கிறதுக்கு போடுற அப்படியாங்கண்ணா அந்த தேவடி அப்படித்தான் ஆகும். நீ கவலைப்படாத ஒன்னா நீ தள்ளிமா நான் பாத்துறேன் தள்ளிமாவா போ சங்கரான் எதிர்பார்த்து இருப்பாங்க தான் போ போ ஹரிமா போ அண்ணன் கீழே கொடுக்கணுமா சரிண்ணா ஒரு நாட்டுக்கு இளவரசி எனக்கு சாதகமா பேசுறானா அந்த தேவடியா யாரு தேவடியா 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 குளிச்சு வர வச்சுருப்பா காலை ரொம்ப வாரம்மா ஐயோ உடம்பா என்னடிதா ரொம்ப உதவாரியா மச்சான் குயில கோயில டுப்பு குழி பார்த்தா மூணு ஆள் எப்படி நடுத்தர் நானா என்ன 10 மணி அடிச்சுனரு நீ பக்கால கால் ஒட்டி எனக்கு தெரியும் உன் 10 அம்மா ஐயோ போறாங்களே தூக்கி போறாங்களே இவ்வளவு பதினாலு முன்னாடியா உலகராவலா அவ கழுத்துல தாலி இருக்கலாமா அடி தாலி அர்த்தம் உண்டு அவ கழுத்துல தாலி இருக்கலாமா நல்லவ கைத்துல தாலி தொங்குது இது போல தேடிய கைத்துல தாலி தொங்குமா கூட தக்காளி காட்டுறேன்னு சொல்லிக்கலாம்
சொல்றது கேளு. தக்காளி மட்டும் கட்ட வேணாம்னு சொல்லு. அந்த தக்காளி அப்படியே ஐப்புடும் அப்படியே. அது சரியா செய்ய வைனா புடினா புடிங்க. வேணாடி தாளிக்கலாமா? இந்த ஆளு அறக்காதீங்க. அவன் எடுத்து மாடுனா பசு மாடு எடுத்து பழம் கட்டி போட்டு போறியா பாரா சொல்லுமா என்னன்னு 5 ரூபாய்க்கு ஒரு குங்குமம் வாங்குறோம். சரி, அது எங்க வைக்கிறோம்? நம்ம பூஜை வைப்போம். பூஜை அறையில வைக்கிறோம். 1000 ரூபாய்க்கு செருப்பு வாங்குறோம். சரி, எங்க விடுறோம்? வாசலுக்கு வெளியே. வாசலுக்கு வெளியே விடுறோம். அந்த மாதிரி செருப்புக்கு சமமான இந்த நாய் ஆமா, என் மேல படுத்து தகுமா? அவரை சொல்லி தப்பு இல்லை. அந்த அளவு நீ இடம் கொடுத்து வச்சிருக்க. அந்த அளவு நீ இடம் கொடுத்து வச்சிருக்க. இடம் கொடுத்து கிட்டவா நாயினா வெட்டி மூஞ்சி நக்குது. நக்குது. வாத்தா இன்னைக்கு நான் மூஞ்ச ஓடிச்சிடுறேன். என்ன தேர்றாரு? என்ன தேடுறாரு? என்னண்ணா அந்த அம்மா கீழே விழுந்தாங்களா? ஏந்தாங்களா? நான் அந்த அம்மா மேலே விழுந்தனா ஏந்தீங்களா? அப்படியே தூக்கிக்கிறேன் சார். அண்ணே எதுவுமே நடக்கல. நடக்கலையா? வீட்டோட போய் தூங்குறியா? வரையா நான் இல்ல வீட்டு பக்கம் அப்படியே வருவேன். கொஞ்சம் இட்டு மாட்டுக்கு தான் சொல்றேன். ஒன்னும் வேணாம். நீ வேணா வருவா, காஞ்சிரும் வரும். இன்னைக்கு வேணவே வேணாம். ஒன்னும் இல்லை. செவ்வாய்க்கிழமை கல்பனா மட்டும் ஆட்டம் பணப்பாக்கம் பக்கத்துல ஊர் பக்கத்துல. ஐயா அன்னைக்கு பைக் அன்னைக்கு போய் அது ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு அப்புறமா நீ அம்மா அம்மா வந்துடுறா. டேய் இதே போ. நான் ஆரணி தனம் நாடகம் என்ற வீடியோவை பார்க்க வேண்டும் என்றா சொல்லு. எதுல தெரியுமா பார்க்கணும்? டேய் செல்லு தான் பார்க்கணும். அவன் மூஞ்ச ஆளு. டேய் வில்லேஜ் காமெடியன் என்ற யூடியூப் சேனலையும் அது மட்டும் கிடையாது. டேய் இத பாருடா. சொல்லுமா. அப்படி மூஞ்ச அவன் பாக்குறப்ப சொல்லுமா. அப்பேற்பட்ட யூடியூப் சேனலை பார்த்தா எங்க தனம் நாடக மடத்தில் நடக்க அனைத்தும் வீடியோவும் வருண்டா பையா. அது மட்டும் கிடையாது. டேய் நீங்கள் உடனே பார்க்க வேண்டும் என்றால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. போலாமா? போலாமே. டேய் அது மட்டும் கிடையாது. அந்த தேவடியாளுக்கு என்ன ஒரு ஆளை தான் உடச்சு தள்ளிட்டு போற. யாரு வராங்க சார்? பஞ்சனி இப்போ வரும்னு சொன்னா வரவே இல்லை. என்னதான் சரி இங்கதான் இருக்கா? பின்னாடி உள்ள போய் வெளியே வரத்துக்குள்ள ஆளு புல்லுமா அடிக்கிற கொஞ்சம் கட்டி அடிக்கிறா.
ஏய் கலா ஏய் போலாமா யாருக்காலா ஏய் இவ்வளவு தாண்டல் பண்ண அப்படியே அட பாவியா என்ன பாய் தெற்கு வளைக்காட்டு நான் எங்க இருக்கிறேன் என்ன பார்த்தா தெரியல இவன் மூஞ்சுக்கிறாரு இவனா காலா நான் முடிச்சவன் அவன் மூஞ்சி அவனுக்கு பாய் எப்படி காட்டுறேன் எவனா பாய் எப்படி காட்டுறேன் அவன் மூஞ்சி அவனை எப்படி காட்டுறேன் அவன் மூஞ்சி இங்க வருஷம் பையன் வீடு பேர் ஓடுகிற மாடு ஓடுகிற மாரி ஓடுகிறிய எங்கிட்டு வரா பேசலாம் என்கிட்ட இவனா காலா அவன் மூஞ்சா சரி இவன் போய் காலாமா இவன் பரோட்டா தலையில ஆடு தலையா ஏலங்க உங்களை பத்திரிக்கை அடுத்து விட்டு உங்களே ஏதோ ஒரு யார்கிட்ட பார்த்து நீங்க தொட்டு தலை கட்டு அவையாதுக்கு இங்க வந்தா போய் ஓடி வந்து கழுத்து தாலியை தொட்டு அந்த தாலி யாருக்கு சொந்தம் உனக்கு சொல்ல அந்த தாலி யாருக்கு போல பிடிச்சது